வணக்கம். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. நடப்பாண்டின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் தற்பொழுது உரையாற்றி வருகிறார். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா முன்னிலையில் மத்திய அரசின் கொள்கைகள் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விவாதித்துக் கொண்டிருக்கிறார். 2 கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை முதல் கட்டமாக நடக்க உள்ளது. அதன் பிறகு 1 மாத கால இடைவேளைக்கு பிறகு 2வது கட்டமாக மீண்டும் மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. குடியரசு தினத்தன்று பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு நடந்ததால் நாளை தேசிய பாதுகாப்பு படையினர் பாசறைக்கு திரும்ப உள்ளனர். இதன் காரணமாக நாளை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாது. நாளை மறுதினம் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி சனிக்கிழமை நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை அலுவல்கள் நடைபெறாது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுவரை இந்திய வரலாற்றிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதில்லை. இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தொடர்ந்து 9 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். அவரது இந்த சாதனையை தற்பொழுது சமன் செய்ய உள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மேலும் தொடர்ந்து 9 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் முதல் பெண் நிர்மலா சீதாராமன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற உள்ளது. 2வது கட்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி முடிவடைகிறது. பல்வேறு துறைகளின் நிலைக்குழுக்கள் மானியங்கள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக ஆய்வு செய்ய இந்த 1 மாத கால இடைவெளி உதவியாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு பின்பு தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் என்பது சாமானிய மக்களுக்கு தொடர்ந்து எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. இதனால் பட்ஜெட்டில் என்ன புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கிறது.